அரசர் ஒருவர் இருந்தார். அவர் பொழுதுபோக்குக்காக எவரிடமாவது வில்லங்கமான கேள்விகளை கேட்பார். பதில் சொல்லாவிட்டால் அவர்களுடைய தலையை வெட்டி விடுவார். ஒரு நாள் ஒரு அமைச்சரிடம், அமைச்சரே, நாளையே எனக்கு கடவுளை காட்டு, இல்லையென்றால் உனக்கு தூக்கு என்று சொன்னார். அமைச்சர் வருத்தத்தோடு நின்றார். வீட்டுக்கு சென்று கதறி அழுதார். அவரது அழுகுரலை கேட்டு அவரது 6 வயது மகள் சொன்னாள், அப்பா, அரசரிடம் என்னை கூட்டிக் கொண்டு போங்கள், நான் பேசுகிறேன். அரசரின் முன்பாக போய் நின்ற சிறுமி 2 கண்ணாடி டம்ளர்களை வைத்திருந்தாள். அரசருக்கு வணக்கம். இந்த 2 டம்ளர்களில் ஒன்றில் உப்பு நீரும் மற்றொன்றில் இனிப்பு நீரும் இருக்கின்றன. இதில் எது எந்த நீர் என்று எனக்கு காட்டும். நான் கடவுளை காட்டுகிறேன். தண்ணீரை சுவைக்கப் போன அரசரை தடுத்து நிறுத்தினாள் அச்சிறுமி. பொறுங்கள் அரசே, சுவைத்து பார்க்காமல் எது எந்த நீர் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அரசர் கோபமானார். சுவைத்து பார்க்காமல் எப்படி சுவையை காட்டுவது? சிறுமி சொன்னாள், அதே போலத்தான் கடவுளும். அவரை சும்மா எப்படி காட்ட முடியும்? சுவைத்து பார்த்துதான் காட்ட முடியும். சுவைத்து பார்த்துதான் கடவுளை கண்டுகொள்ள முடியும். அமைச்சர் விடுவிக்கப்பட்டார். கடவுள் காட்டப்பட வேண்டியவர் அல்ல, சுவைக்கப்பட வேண்டியவர். மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவிடம், அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். யூதர்கள் அனைவரும் அறிந்து வைத்திருந்த ஒன்றை மறைநூல் அறிஞராக இருந்த அவர் கண்டிப்பாக அறிந்திருப்பார். இருப்பினும் இயேசுவின் பதிலை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் இதை கேட்கிறார். இஸ்ராயேலே செவிகொடு என்று தொடங்கி இணைச்சட்ட நூல் 6ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய இறை வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கின்ற பகுதியை மேற்கோள் காட்டுகின்றார். ஷேமா இஸ்ராயல் என்கின்ற இந்த பகுதி எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். இதுவே முதன்மையான கட்டளை. இயேசு லேவியர் நூல் 19ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தையை அத்துடன் இணைத்து சொல்லுகிறார். உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது 2வது கட்டளை என்கிறார். இறை அன்பும் பிறர் அன்பும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல. இறை அன்பை சுவைத்து உணர்பவர்களால் மட்டுமே பிறரை அன்பு செய்ய முடியும். உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அவரை அனுபவித்து உணர வேண்டும் என்பதே அதன் பொருள். இவ்வாறு இறைவனை சுவைத்து அனுபவித்து உணர்பவர்களால் மட்டுமே பிறரையும் அன்பு செய்ய முடியும். இந்த உண்மையைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள இன்றைய இறை வார்த்தை அழைப்பு கொடுக்கிறது. இத்தவ காலத்தில் இறைவனை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்து சுவைத்து அனுபவித்து உணர்ந்து அடுத்திருப்பவரையும் அன்பு செய்கின்ற நல்ல உள்ளத்தை இறைவன் நமக்கு அருள செபிப்போம். அன்பான ஆண்டவரே, நீரே அனைத்திற்கும் மேலானவர். உம்மை அன்பு செய்வதுதான் என்னுடைய வாழ்வின் முதன்மையான நோக்கம் என்பதை உணர்ந்து உம்மை முழுமையாக அன்பு செய்யவும், எமக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்கின்ற அன்பு நிறை இதயத்தை எனக்கு அருள உம்மை வேண்டுகிறோம். ஆமென்.